போட முடியல. சேலம் மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கவுன்சிலர் பேசிக் கொண்டிருக்கும் போது திமுக கவுன்சிலர் குறுக்கிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், திமுக அதிமுக கவுன்சிலர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது, என்ன காரணத்துக்காக முழக்கமிட்டனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சேலம் மாநகராட்சியில் மாதந்தோறும் மாமன்ற இயல்பு கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான இயல்பு கூட்டம் இன்றைய தினம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களது வார்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை குறித்து எடுத்துரைத்து வந்தனர். அப்போது 60வது கோட்ட உறுப்பினர் ஆணைவரதன் பேசும்போது திமுக கவுன்சிலர்கள் குறுக்கிட்டதால் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது திமுக கவுன்சிலர் ஆக்டிங் மேயராக செயல்படுவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கண்டனம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக கவுன்சிலர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் மேயர் தான் பதிலளிக்க வேண்டும், திமுக கவுன்சிலர்கள் பதிலளிக்க கூடாது என அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே போல மாநகராட்சி நிர்வாகம் தற்போது நிதி சுமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேயருக்கு 40 லட்சத்தில் தனி அறை தேவையா என அதிமுக கவுன்சிலர் செல்வராஜ் மாமன்ற கூட்டத்தில் கேள்வியை எழுப்பினார். அப்போது மக்களின் வரிப்பணத்தில் மாமன்றத்தின் அனுமதி கூட பெறாமல் அறை கட்டி மக்களுக்கு அல்வா கொடுப்பதாக அல்வா பாக்கெட்டையும் அவர் கூட்டத்தில் காட்டியதன் காரணமாக மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பும் கூட நிலவியது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி சுதன். ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாங்க. இது பைலா அமெண்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த பைலாவினுடைய தீர்மானங்களை நேற்று இரவு ஒரு 9 மணி அளவில் இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை மாமன்ற உறுப்பினர்கள் சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும்? அதுக்காகத்தான் இதை முதல்ல வன்மையாக கண்டித்து அந்த ஸ்டோரேஜ் வாட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய பைலா அமெண்ட்மெண்ட்டையும் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எல்லா உறுப்பினர்களும் படித்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச முடியாது. இதையெல்லாம் முழுமையாக முதல்ல மாநகர மக்கள் மீது ஏற்கனவே குப்பை வரி, வீட்டு வரி உயர்வு, தொழிற்சாலைகளுக்கு வரி உயர்வு, டொமஸ்டிக் இது எல்லாத்துக்குமே வரி உயர்வு அதிகப்படுத்தி இருக்கும்போது குடிநீர் வரியையும் இப்போ அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க.